இப்ப தெரியுதுங்களா ப்ரோ? இந்த இது இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தீங்களா? அந்த இடத்துல ஆமா ப்ரோ. எஸ்எல் அடிச்சிருச்சு. அதாவது எஸ்டர்டேக்கு மொத நாளு. அது என்ன மிஸ்டேக்னா வந்து அந்த ஹை ம். டு லோ செக் பண்ணீங்களா? இந்த ஹைட் உள்ளதுங்க. ம்ஹ்ம். ஹை டு லோ. எஸ். ஹைல இருந்து லோக்கு செக் பண்ணுங்க. ஃபெப்ரவரில ப்ராப்பரா டேப் பண்ணுங்க. ம். இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் இந்த லோ செக் பண்ணுமா? இந்த அங்க இருந்து இல்ல, மேல இருந்து. எதுக்கு இங்க அது இருக்கு. எஸ்எல் அடிச்சது நான் சொல்றேன். ம். இதுல இருக்குங்களா? எஸ். அந்த லோ இல்ல, அந்த லோ இல்ல. 50 to 60 இருக்குல்ல? நீங்க என்ட்ரி போட்ட இடத்தாண்ட ஒரு லோ இருக்கு பாருங்க. ஆமா ப்ரோ. இங்க இருக்கு. ம். மார்க்கெட் எங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க? 50% டேப் பண்ணிட்டு கீழ இருக்கீங்க. கீழ போயிருக்கா? ஆமா ப்ரோ. இதுல போய் நீங்க மாட்டக்கூடாது. எப்பவுமே கேண்டில் பார்த்துட்டு போறீங்கன்னா, ஒரு ஹை ம். டூ லோ செக் பண்ணி 50% வந்து 50 to 60 பிரேக் பண்றாங்களா? இல்லன்னா வந்து அங்க இருந்து ரிஜெக்ஷன் நடக்குதா நீங்க பார்க்கணும். எப்பவுமே. ஓகே ப்ரோ. இங்க தெரியுதுங்களா? ஓகே ப்ரோ. அது இல்ல ப்ரோ. பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்க கன்ஃபார்மா வந்து வெயிட் பண்ணலாம்ல. எக்ஸ்ட்ரீம் போகும்ன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? 50 to 60 வந்து டேப் பண்ணியிருக்காங்க. டேப் பண்ணி உள்ள வரையும் போயிருக்கு. பட் ஆனா பிரேக் பண்ணல பாருங்க. ஆமா பிரேக் பண்ணல. ம். ஆனா நான் அதுதான் வந்து என்ன மேட்ரு. பண்ணேன்னா, இங்க பிஓஎஸ் ஆச்சுனால இந்த ஹைட்டும் இந்த லோ வச்சு பிஓஎஸ் ஆகும். அந்த பிஓஎஸ் வந்து மைனர் பிஓஎஸ்ஸா இல்ல மேஜர் பிஓஎஸ்ஸான்னு பார்க்கணும். இப்போ 15 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்க போறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்போ அதோட ரீடெஸ்ட் ஏரியால ஒரு 5 மினிட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆனா தான் வந்து ப்ராப்பரா போகும். ஓகே ப்ரோ. 15 மினிட்ஸ் ரீடெஸ்ட் ஏரியால 1 மினிட் பிரேக் ஆச்சுன்னா எங்க போகும்? 5 மினிட் தான் ரீடெஸ்ட் போயிட்டு திரும்பி கீழ வருவாங்க. ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. இப்ப மேல இருந்து வந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்டே பண்ணல. சோ அதுக்காக தான் வந்து ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் நடந்திருக்கு கீழ. ஓகே ப்ரோ. அழகா என்ன பண்ணிருக்காங்க? ஹை டு லோ செக் பண்ணியிருக்கோம். மேல போயிட்டு ரீடெஸ்ட் ஏரியா டேப் பண்ணிட்டு அழகா கீழ வந்துட்டாங்க. ப்ரோ அந்த இது 5 மினிட்ஸ் மட்டும் தான். மாத்துங்களேன். ஓகே ஓகே. சில டைம்ல அந்த 5 மினிட்ஸ் வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்குது. அத நம்பி நம்ம போறோம்னா 15 மினிட்ஸ்ல விக்கா ஃபார்ம் இப்ப இந்த ஆயிருக்கு ப்ரோ. இடத்துல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ட்ரி எடுத்துட்டு 50% வரும்போது அட்லீஸ்ட் 1:1 அதான்னு பார்க்கணும். இப்ப இங்க வந்து ஓகே ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிருக்கா? என்ட்ரி எடுத்திருப்பீங்களா? பட் ஆனா வந்து அடுத்த டைம் ஃப்ரேம்ல அது ஒரு மேஜரா இருக்கணும். ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்ப மேல இருந்து வந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் குடுக்கலன்னா ரீடெஸ்ட் செக் பண்ணணும்னு சொல்லி குடுத்துருக்கேன்ல நானு. எஸ் ப்ரோ. மேல இருந்து செக் பண்ணீங்கன்னா வந்து ஒரு இம்பல்ஸ் ரீடெஸ்டே குடுக்கலையா? சோ அதுக்காக ரீடெஸ்ட் குடுத்து கீழ வந்துட்டாங்க. எப்பவுமே வந்து இந்த கேண்டில் பார்த்துட்டு போகும்போதோ சரி, இல்லன்னா வந்து எதனா ஒரு இம்பல்ஸ் ரீடெஸ்ட் குடுக்கலனாலும் சரி. அப்போ செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்க மாட்ட மாட்டீங்க உள்ள. ஓகேவா? ஓகே ப்ரோ. ம். ஓகே. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் இல்ல. ம். ம். ஓகே. வேற யாருன்னா டவுட்ஸ் இருக்கா? வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே போதுமா ப்ரோ? நம்ம இத வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாவே போதுங்களா? ம். நீங்க எல்லாமே பக்காவா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ம். ஓகே சொல்லுங்க தேங்க் ப்ரோ. யூ. ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது, தெரியுது. ஓகே ப்ரோ. எனக்கு மேஜரா ஒரு பிஓஎஸ் நடந்துருச்சு இங்க கோல்டு. ஓகே. ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு 5 மினிட்ஸ் விட்டதுனா இங்க ஒரு பிஓஎஸ் நடந்துருச்சு. ஓகே. ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிடுச்சு. அது நீங்க ஒரு எதுக்காக மேல கன்ஃபர்மேஷன். போனாங்கன்னு கேக்குறீங்களா? இங்க ஸ்டாப் லாஸ் இப்போ ஹிட் ஆனது சேம் என்ன? சேம் அவருக்கு பார்த்தோம்ல. ஓகே ஓகே. சுந்தர் அவரு பேரு என்னன்னு தெரியல. ஆமா சுடர்மணி. சுடர்மணி அவரு பார்த்தோம்ல. சேம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, லோ டு ஹை செக் பண்ணுங்க. இந்த லோ டு ஹை. லோ டு ஹை செக் பண்ணுங்க. 50% டேப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா நமக்கு மேஜர் பிஓஎஸ் நடந்ததால சரி இந்த மேஜர் இம்பல்ஸ். பிஓஸ் ஆயிருக்கு. பட் ஆனா வந்து மார்க்கெட் கீழ தான் போக போகுது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. எங்க இருந்து போகணும்னு இருக்குல்ல. ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? அதுதான் ஃபைண்ட் பண்றது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ம். ஸ்ட்ரெய்ட்டா கீழ வந்துருவானா கீழ வரமாட்டாங்கல்ல. அப்படி கீழ வந்ததுன்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ருவாங்கல்ல. இப்ப 50 இந்த ஏரியால 60 வந்து என்ன தான். நடந்திருக்கு? 50 to 16 பிரேக் ஆயிருக்கா? ஆமா சாரி ப்ரோ. 50 to 60ல இருந்து ரியாக்ட் பிரேக் ஆயிட்டு ஆகுது. போயிருக்காங்களா? ரியாக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. 50 to 60 வந்து டேப் ஆனா பண்ணிட்டு இப்போ அழகா போயிருக்காங்க. எனக்கு அப்ப இங்க என்ன 5 மினிட்ஸ் பண்ணணும் நம்ப?
5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிளியரா கிடைச்சிருது. பியோஸ் ஆயிட்டு ஓகே. அங்க இந்த பிஓஎஸ் இம்பல்ஸ்க்கு ஆயிருக்கு. அது அடுத்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன்ல. அதே ஒரு மைனர் பிஓஎஸ் தானே. ம். அந்த மாரி பிஓஎஸ் ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஓவரால் இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் செக் பண்ணணும். ரீடெஸ்ட் இந்த செக் பண்ணி இம்பல்ஸ்க்கு. ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஓகே. அப்படி இங்க வெயிட் பிரேக் பண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பார்த்துட்டு. ஆகும்? கண்டிப்பா அது கீழ வருமா? ஓகே, ஓகே. பிரேக் ஆகாம அங்கருந்து ரியாக்ட் ஆகுறாங்கன்னா என்ன பண்ணணும்? குளோஸ் பண்ணிடணும். இல்ல வந்து டேக் பாசிலோ சரி, இல்லன்னா வந்து பிரேக் ஈவன் பண்ணிடணும். என்னுடைய எஸ்எல் வந்து இது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல மேல வரைக்கும் வைக்கலாமா ப்ரோ? எஸ்எல் வந்து மேல வச்சிருங்க. ஆனா இந்த மாரி எனக்கு என்ட்ரி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா வந்து, அப்போ உங்க டார்கெட் எங்க இருக்கணும்? அந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறீங்கன்னா, உங்க டார்கெட்டே வந்து அந்த லோ தான் இருக்கணும். நீங்க ஒரு லைன் போட்டிருக்கீங்கல்ல. இந்த லோ. ஆ ஓகே, ஓகே. இது எல்லாமே மைனர் டைம் ஃப்ரேம்குள்ள போய் எடுக்கிறீங்கல்ல. எஸ்எல் வந்து ரொம்ப சின்ன எஸ்எல். ஓகே. புரியுதுங்களா? அதுக்கேத்த மாரி டார்கெட்டும் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. இப்போ 15 ஆனா மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அப்போ அதோட ரீடெஸ்ட் ஏரியால நீங்க வைக்கணும். மேல இருக்குல்ல. ஆமா. ரிஸ்க் அந்த ரீடெஸ்ட் ஏரியா மேல தான் அதிகமாயிருதுன்றதால வைக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் அந்த மாரி எடுக்கிறீங்கன்னா, 5 மினிட்ஸ் ரீடெஸ்ட் ஏரியா மேல வச்சுட்டு, 5 மினிட்ஸோட லோவோ சரி, ஹையோ சரி. அதுல வந்து டார்கெட் இப் வச்சிடணும். இப்ப இது 5 மினிட்ஸோட ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா தான் இருக்குது இது. அந்த ரீடெஸ்ட் ஏரியாவா? அப்போ அந்த ஆமா ப்ரோ. இடத்துல என்ன பண்ணணும்? அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு, டார்கெட் வந்து அந்த லோ கீழயே நீங்க வச்சிடணும். இந்த லோ கீழ. பட் ஆனா அந்த லோ கீழயே நீங்க வைக்கணும். ஓகே, ஓகே. எப்பவுமே வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு குளோஸ் பண்ருங்க. அப்படி சரிங்க. இல்லன்னா மேலயும் ரியாக்ட் ஆவாங்க. இல்ல கீழயும் ரியாக்ட் ஆகும். 2 சைடுமே ரியாக்ட் ஆகும். உங்கள வந்து சரிங்க. கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ம். என்ன பண்ணணும்? அவாய்டே பண்ருங்க. ஓகேவா? ஓகே, ஏன்னா ஓகே, ஓகே. டபுள் சைடு பொறுத்தும் சான்ஸ் இருக்கு. சரிங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. மார்க் பண்ணுங்க. மேஜர் ஃபிளிப் எங்க இருக்கு? 2 டவுன் ட்ரெண்ட் ஓகே. டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது, எத பிரேக் பண்ணா ஃபிளிப்ன்னு மார்க் பண்ணுவோம்? மார்க் பண்ணுங்க. நீங்க தான் மார்க் பண்ணணும். ஏன்னா எல்லா டைமும் நான் சொல்லிக் குடுக்க முடியாதுல்ல. நீங்க மார்க் பண்ணிட்டு கேளுங்க. ம். ஓகே. மேஜர் ஃபிளிப் மார்க் பண்ணிட்டீங்க. அதோட ஹை எங்க இருக்கு? வீக்லாம் போ வேணாம். மந்த்லியே உங்களுக்கு கிளியரா தெரியுது. சோ அதிலேயே மார்க் பண்ணுங்க. இங்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணா ம். தப்பு. இப்ப நமக்கு ஹை மட்டும் தான் கிடைக்கும் ப்ரோ. லோ கிடைக்காதுல்ல. இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ. நான் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுங்க. அவர் மார்க் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்தோட இம்பல்ஸ் எது? மந்தோட இம்பல்ஸ். மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ் டூல் எடுத்து மார்க் பண்ணுங்க. ஹைல இருந்து எத்தனை வரணும்? ஹை எங்க இருக்கு? அதுவா நீங்க ஹைன்னு மார்க் பண்ணீங்க? இது கிடையாது. மேல ஒரு லைன் போட்டிருக்கீங்க ப்ரோ. அதுதானே ஹைன்னு மார்க் பண்ணீங்க. ம். அது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ் தானே. ம். எஸ். இப்ப இந்த இம்பல்ஸ்க்குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. புரியல. இல்ல, இல்ல. இப்ப இந்த இம்பல்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு மைனஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுது. இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லன்னா வந்து பாத் டூல் எடுத்து மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா. எந்த இடம்? மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. எங்க லோ இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல. ம். ஃபிளிப் அப்போ அதோட ஹை எது? மார்க் பண்ணுங்க. இப்ப இதுதான் வந்து வீக்ல மேஜரா இருக்கும். ஓகேவா?
இப்போ மார்க்கெட் எதுக்காக மேல போறாங்க? இந்த இம்பல்சிவ் ரீடேஸ்க்கு போறாங்களா இல்ல எக்ஸ்ட்ரீம் போறாங்களா? எஸ்டீம் போறாங்க. எக்ஸ்ட்ரீம் போறாங்களா? ஓகே. வீக் போங்க இப்போ. எலிப்ஸ் டூல ரிமூவ் பண்றது. சைடுல டேப் பண்ணுங்க. அந்த லைன் வருதுல்ல அந்த லைனை டேப் பண்ணுங்க. ஓகே. இப்போ வீக் போங்க. 4 ஹவர் போக கூடாது. ஸ்ட்ரைட்டா. ஓகேவா? ஓகே. இதுல மார்க் பண்ணுங்க. இதுல கரண்டா என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்டா இருக்கா? ஓகே. அப் ட்ரெண்டா இருக்க லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. மேஜர். அடுத்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கும் நீங்க மார்க் பண்றதுக்கு. ஓகேவா? மார்க் பண்ணுங்க. ஓகே. ஷிஃப்ட் புடிச்சு டிராக் பண்ணுங்க. ஷிஃப்ட் புடிச்சீங்கன்னா வந்து லைன் ஸ்ட்ரைட்டா வரும். இதோ இருக்குல்ல ஷிஃப்ட். அதை டேப் பண்ணிட்டு அப்படியே லைன் வந்து டிராக் பண்ணுங்க. ஓகே. மார்க் பண்ணுங்க லோ. ஓகே சூப்பர். வீக்ல ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணா அடுத்த டைம் ஃப்ரேம்ல வந்து மேஜரா இருக்குமா? அது அடுத்த டைம் ஃப்ரேம் எது? உங்களுக்கு லைனா தெரியுதுங்களா? மந்த், வீக், டெய்லி, 4 ஹவர்ஸ் அப்படி போட்டுருக்கோம் நம்ம. நம்ம வந்து மந்த்லயே வந்து என்ன மார்க் பண்ணோம்? ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணோமா? அது வீக் வந்து இங்க மேஜரா இருக்கா? இப்ப நம்ம வீக் மார்க் பண்ண போறது இல்ல. வீக்குக்குள்ள இருக்க ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் இப்ப மார்க் பண்ணிட்டீங்களா? அது டெய்லில மேஜரா இருக்க போகுது. இப்ப போட்ட லைன்லாம் ரிமூவ் பண்றேன். மேல ஒரு லைன் போட்டீங்களா? அதை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப மார்க் பண்ணீங்களா ஒரு ஸ்ட்ரக்சர்? அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து டெய்லில மேஜரா இருக்க போறாங்க. ஓகேவா? இப்ப இந்த இம்பல்ஸ் மார்க் பண்ணிக்கீங்க. அந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட இம்பல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஹை வரையும் ட்ராக் பண்ணுங்க. மேல வரையும். ஓகே. இப்ப போங்க டெய்லி. இதுல மார்க் பண்ணுங்க. ஓகே. இதுவா இல்ல வந்து வேற எங்கனா இருக்கா? பாருங்க. பொறுமையா பாருங்க. ஒரு ஃபிளிப் ஆகணும்னா வந்து என்ன நடக்கணும்? அப் ட்ரெண்டா இருக்கும்போது. ஒரு ஹைய வந்து பிரேக் பண்ணிருக்கணுமா? மார்க் பண்ணுங்க. ஷிஃப்ட் புடிச்சு ட்ராக் பண்ணுங்க. ஷிஃப்ட் அப்படியே பிடிச்சிருங்க. லைன் அப்படியே பிடிச்சு ட்ராக் பண்ணுங்க. லைன் ஸ்ட்ரைட்டா வருதா இப்போ? ஓகே. இப்போ லோ மார்க் பண்ணுங்க. ஃபிளிப் ஆனா என்ன கிடைக்கும்? இப்போ லோ கிடைச்சிருக்கா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு? சொல்லுங்க. இப்போ இந்த இம்பல்ஸ் டீடைல்ஸ் வராங்க. நம்ம 4 ஹவர் போய் பார்த்துக்கலாம். போங்க 4 ஹவர்ஸ் போங்க. இப்போ இதுல மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. 4 ஹவர் இம்பல்ஸ்க்குள்ள இருக்க மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகே. 2 அப் ட்ரெண்டா இருக்காங்க. லாஸ்டா எங்க ஃபிளிப் நடந்திருக்கு பாருங்க. ஏன்னா எப்பவுமே கரண்டா இருக்குதான் நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து முடிஞ்சு போனது அதெல்லாம். ஓகேவா? மார்க் பண்ணுங்க. சூப்பர். லோ மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல லோ பிரேக் ஆயிருக்கா இல்லனா வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஸ்வீப் பண்ணிருக்காங்களா? டிராக் பண்ணுங்க அப்படியே. ஷிஃப்ட் புடிச்சு அப்படியே டிராக் பண்ணுங்க லைன. ம்.
டச் பண்ணியிருக்காங்களா? ஓகே. இப்போ போங்க 15 மினிட்ஸ் போங்க. இங்க இன்னும் வந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆகல. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்? ஹை ஃபிளிப் பிஓஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஹை மார்க் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ 15 மினிட்ஸ்ல ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆகுதுன்னா எதுக்காக ஃபிளிப் பிஓஸ் ஆகணும்? கரெக்ஷன். ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆகுதுன்னா எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும்? அந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் போக போறாங்க. ஓகேவா? எந்த இம்பல்ஸுக்கு போக போறாங்க? 4 பார்த்து ஹவர்ஸ். சொல்லுங்க. எந்த இம்பல்ஸ் சொல்றேன்னு மார்க் பண்ணுங்க. எந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் போவாங்க? இப்போ 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆச்சுன்னா எதுக்கு ரீடேஸ் போவாங்கன்னு நான் கேட்டேன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க bro. கீழ அது இருந்து வரும். இம்பல்ஸ் அது. சொல்லுங்க, அது இம்பல்ஸா? நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு. ஜூம் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஜூம் அவுட் பண்ணிட்டு பாருங்க. ஜூம் அவுட். ஜூம் அவுட் பண்ணணும் bro. சுருக்குங்க, சார்ட்டை வந்து சுருக்குங்க. இப்போ ஒரு லோ தெரியுதா உங்களுக்கு? இந்த லோ. ஆ, அது என்னது அது? எந்த டைம் ஃப்ரேமோட லோ அது? வீக்கோட லோவா, இல்லைன்னா வந்து டெய்லியோட லோவா, இல்லை 4 ஹவர்ஸோட லோ? யோசிங்க. இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கூட போயிட்டு வாங்க. ப்ரோ மியூட் போட்டுங்க ப்ரோ. டெய்லியோட லோவா 4 ஹவர்ஸோட லோ? ஓகே, டெய்லி போங்க. ஜூம் அவுட். கீழே வரையும் வாங்க. இப்போ இங்க ஒரு லோ தெரியுதுல, அப்போ அது என்ன டைம் ஃப்ரேம்? வீக்கோட லோவா? எப்பவுமே வந்து கிளியரா இருக்கணும் எந்தெந்த டைம் ஃப்ரேம்னு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து ஸ்டார்டிங்லயே வந்து அந்த சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லைனை வந்து என்ன பண்ணணும், டைப் பண்ணி வச்சுக்கணும். அது எதோட லைன், மந்தா, வீக்கா, இல்லைன்னா வந்து டெய்லியா, இல்லை 4 ஹவர்ஸா, எப்பவுமே பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, மேல ஃபிளிப் ஒரு லோ இருக்கா? அதுதான் வந்து 4 ஹவர். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆகுதுன்னா எந்த இம்பல்ஸ் நான் சொன்னேன்? 15 மினிட்ஸ்ல ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆகுதுன்னா 4 ஹவர் இம்பல்ஸ் தான் ரீடேஸ் வருவாங்க. இப்போ 4 ஹவர் இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ் டூல் எடுத்து இப்போ 4 ஹவர் இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. இப்போதானே நான் சொன்னேன் நானு எந்த ஏரியான்னு. யோசிங்க. நான் இப்போ ஒரு டைம் ஃப்ரேமோட வந்து தனியா சொன்னேன் நான். கவனிக்கணும் கிளாஸ் எப்பவுமே. ஆகஸ்ட்ல இருக்கா ஒரு லோ, ஆகஸ்ட்டுக்கு மேல. அது எந்த டைம் ஃப்ரேம் சொன்னேன் நானு? சொல்லுங்க.
டேயோட லோ. ஏன் ப்ரோ? என்ன ஆச்சு? இப்பதான் நம்ம பொறுமையா பார்த்துட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி. ஒரே இதுல பார்க்காம ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இப்போ ஆகஸ்ட் மேல இருக்கதான் ப்ரோ டெய்லியோட டெய்லி கிடையாது 4 ஹவர்ஸோட லோ. ஓகேவா? இப்போ இந்த இம்பல்ஸ் தான் ரீடேஸ் வராங்க. செக் பண்ணுங்க. இப்போ ஃபிளிப் பிஓஸ் ஆச்சுன்னா இந்த இம்பல்ஸ் தான் ரீடேஸ் வரும். ஆமா. எங்க ஃபிளிப் நடந்திருக்கு? ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களே. அப்ப அது என்ன ஸ்ட்ரக்சர்? மார்க் பண்ணிட்டு எதுக்கு கீழே போய் தேடிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு ஃபிளிப் மார்க் பண்ணீங்க, லோ மார்க் பண்ணிட்டீங்க. அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா வந்து பிஓஸ் ஆக போகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுனா அப்போ வந்து 15 மினிட்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எந்த டைம் ஃப்ரேம் ரீடேஸ் போகும்? 4 ஹவருக்கு ரீடேஸ் போகுமா? செக் பண்ணுங்க. இப்பதானே சொன்னேன் நானு. இப்ப அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பிஓஎஸ் நடந்திருக்குமா? அப்ப பிஓஎஸ் ஆச்சுன்னா எந்த டைம் ஃப்ரேமுக்கு ரீடேஸ் போகும்? 4 ஹவர் இம்பல்ஸ் ரீடேஸ் போகுமா? செக் பண்ணுங்க. ரீடேஸ் செக் பண்ணுங்க. ஃபெப் டூல் எடுத்து லோல இருந்து ஹை வரையும் செக் பண்ணுங்க. ஹை எங்க இருக்கு? இது வரையும் ட்ராக் பண்ணுங்க. இங்க இருக்கா? வீடியா இருக்கா? ஆமா. ஃபெப் டூல வந்து இது வரையும் எத்தணும். மேல விக் இருக்குல்ல ப்ரோ, விக்கு நான் விக் தான் வச்சிருக்கேன் நானு. ஃபெப் டூல் நீங்க எங்க எடுத்தீங்க? இங்க வைக்க கூடாது. தெரியுதுங்களா? அதுக்கு மேல ஒரு ஹை இருக்கு. நான் இந்த இடம் தான் சொன்னேன் நானு. சரி ஓகே விடுங்க. இப்போ இந்த லோ பிரேக் ஆனாதான் வந்து இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் எடுக்க போறீங்களா? இப்ப இந்த லோ பிரேக் ஆகலையா? இப்ப இங்க இருந்து என்ன பண்ணலாம்? எதுக்காக நம்ம வந்து பார்க்கணும்? இந்த லோல இருந்து அந்த லோல இருந்து என்ன பண்ணும்? லோ பிரேக் ஆகுது வரையும் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்டா? போங்க 15 மினிட்ஸ் போங்க. இப்போ இங்க என்ன ட்ரெண்டா இருக்கு? டவுன் ட்ரெண்டா இருக்கா? மார்க் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட், ஜூம் அவுட். லெஃப்ட் சைடு எனக்கு தெரியணும். இப்ப நீங்க எங்க மார்க் பண்ணீங்க தெரியுதுங்களா?
டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது மேஜரா எங்க லோ இருக்குன்னு பாருங்க. ம். சார்ட் அப்படி பார்க்கவே கூடாது நீங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. மொத்தமா ஜூம் அவுட் பண்ணுங்க. இப்போ 15 மினிட் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து 4 ஹவர்ல மார்க் பண்ணோமா? அந்த ஸ்ட்ரக்சர் தெரியற அளவுக்கு நீங்க வந்து ஜூம் அவுட் பண்ணுங்க. காமிங்க. எப்படி பண்ணணும்னா வந்து இப்ப தெரியுதா? இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுது? இதுல மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா பாத்து டூல எடுத்து யூஸ் பண்ணுங்க. ம். மார்க் பண்ணுங்க. இப்படிதான் நீங்க வந்து சார்ட்ட பார்க்கணும். ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து என்ன நடந்திருக்கு அதெல்லாம் தெரியணும். அதோட ஹை எது? ஓகே. இந்த ஹைய பிரேக் பண்ணாத வரையும் என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்டா? இப்ப இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணிட்டு எங்க போகும்? பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த இதுக்கு? 1 ஹவர். 1 ஹவரா? 4 ஹவர்ஸ். இது 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. ஓகேவா? 15 மினிட்ஸ்க்குள்ள இருக்க மைனர் ஸ்ட்ரக்சர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அங்க மைனரா ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆறாங்கன்னா எதுக்காக போறாங்க? நெக்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைய வந்து டன் பண்ணுவாங்களா? எப்படி 1 ஹவர் போகும்னு சொல்லுங்க. பாத்துல மார்க் பண்ணி காமிங்க. இந்த இடத்துல வந்து எப்படி வந்தா நான் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு. இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கணும்னா எப்படி வந்தா நான் ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். நான் பை என்ட்ரி கேட்டேனா? இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி போகணும்னா என்ன நடக்கணும்? ஸ்ட்ரக்சர் வந்திருக்கா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணுமா? ம். மார்க் பண்ணுங்க. ஃபெபு 2ல எடுக்க சொல்லியே. எப்படி வந்தா என்ட்ரி எடுப்போம் தான் நான் கேட்டேன் நானு. பாத்து 2ல இருக்கு. மார்க் பண்ணி காமிங்கன்னு சொன்னேன் நானு. இப்போ இந்த இடம் இந்த இடத்துக்குள்ள சொல்லு. இப்ப நான் ஒரு பை என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஒரு பை என்ட்ரி எடுக்கணும் என்ன நடக்கணும்? ஒரு ஃபிளிப் பிஓஎஸ். ஃபிளிப் பிஓஎஸ் நடக்கணுமா? இப்ப ஃபிளிப் ஆயிடுச்சு. பிஓஎஸ் ஆகும்னா என்ன நடக்கணும்? பாத்து எடுத்து மார்க் பண்ணுங்க. ம். ஃபிளிப் நடந்ததுன்னா வந்து இங்க வந்து பிஓஎஸ் ட்ரேட் எடுத்துடலாமா? இப்படி நடக்கக்கூடாதுல்ல. ஹையே இங்க தான் ப்ரோ இருக்கு. இந்த ஹைய எடுத்தா தானே மேல போகும். ம். அதுதானே பிஓஎஸ் ஆகும். மேஜர் ஹை அங்க தானே இருக்கு. ஓகே. இப்ப ஹை எடுத்துச்சு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ரேட் எடுக்கணும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்ப நான் ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எதுக்காக நான் வெயிட் பண்ணணும்?
அந்த ரீடேஸ் ஏரியாவுக்கு வரும்போது என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுப்பீங்கன்னு வந்து எனக்கு மார்க் பண்ணி காமிங்க. மார்க் பண்ணுங்க. இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எதுக்காக வெயிட் பண்ணணும்? நீங்க சொல்லுங்க ப்ரோ. இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்? ஃபிளிப் பிஓஸ் ஆயிடுச்சு. ரீடெஸ்ட் ம். திரும்ப ஒரு ஃபிளிப் வைக்கலாம். ஃபிளிப்புங்க ரீட்ரேஸ்மெண்ட் இருந்து அந்த லோவர் லோவுக்கு இன்னொரு லோவர் லோ இருக்கும். ரீடேஸ் எடுக்கும்போது ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆச்சுன்னா அகைன் ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆச்சுன்னா இங்க ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்ல கேண்டல் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போலாம். இல்ல வேற எதனா ஜோன்ஸ் இருக்கான்னு பார்க்கணுங்க. இந்த இது வந்து திரும்ப வந்து ஃபிளிப் ஆகி ஆகி அந்த ஹையர் ஆகி ஒரே மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? மத்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்றாங்கல்ல. இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் வரணுமா? பாத்துல மார்க் பண்ணிக்காமீங்க. எப்படி வரணும்? அந்த ரீடேஸ் வந்ததுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்காம. லோவும் ஹையும் வச்சாலும் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபிளிப் பிஓஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ் ஆகும். இப்போ இந்த இம்பல்ஸ் ரீடேஸ் வரணுமா? இப்போ இந்த ரீடேஸ் ஏரியால என்ட்ரி எடுப்போம். அதுதானே மார்க் பண்ணி காமிங்க சொல்றது நானு. இப்போ இப்படி என்ட்ரி எடுத்துருவீங்களா? பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்துருவீங்களா? இப்படி நான் சொல்லி தரல உங்களுக்கு. திரும்ப கீழே வந்து திரும்பி கீழே வரணும்ல. இந்த இடம் தான் இந்த இடத்துல தானே கொடுத்துட்டு திரும்ப வருதுன்னு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு ப்ரோ இந்த இடத்துல. ஓகேவா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆனா நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேட் போக கூடாது. அந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் வரணும். கரெக்ஷன் வரணும்ல. இது ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் இருக்கு. ஆமா. இதே மாதிரி கீழே வந்து மேல போய் திரும்ப வந்து இங்க ஒரு அங்க இருந்து கீழே வராங்களா? ரீடேஸ் வருவாங்க. பார்த்து எடுங்க. பார்த்து எடுத்து கீழே வராங்களா? இப்படி கீழே வந்துட்டு இருக்காங்களா? எதுக்காக கீழே வராங்க? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடேஸ் வராங்களா? மார்க் பண்ணுங்க. பார்த்து எடுத்து அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. கீழே வரையும் வாங்க. இப்போ இங்க ஸ்ட்ரக்சரா வருதா? சோ என்ன பண்ணணும்? இன்னும் கீழே வாங்க. ஏன்னா 50 to 60 இன்னும் கீழே இருக்கும்ல. இல்ல செக் பண்ணீங்க. லோ டு ஹை செக் பண்ணுங்க. ஜோன் மார்க் பண்ணீங்க. 50 to 60 ஜோன் மார்க் பண்ணீங்க. ஃபெப் டூல் எடுத்து லோ டு ஹை மார்க் பண்ணுங்க. லோ டு ஹை. ஒரு பிஓஸ் ஆனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் லோ தானே கிடைக்கும். ஆமா. லோ டு ஹை செக் பண்ணுங்க. ஹை எங்க இருக்கு? இங்க இருக்கு ப்ரோ. 50 to 60 மார்க் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ஏரியாக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா வந்து ஸ்ட்ரக்சரா வந்திருக்கு. என்ன பண்ணா நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம்? இந்த இடத்துல ஒரு ஃபிளிப்பும் பிஓஸ் ஆயிடுச்சா? இப்போ அந்த இம்பல்ஸ்க்கு ரீடேஸ் எடுத்துட்டு பை எடுக்க போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வராங்கன்னா கிளியரா என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இம்பல்ஸுக்கு ரீடேஸ் வராங்களான்னு பார்க்கணும். அப்படி வந்தா நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஆமா. இந்த இடத்துல பை பண்ணலாமா சார்? அந்த இம்பல்ஸ் 50% வராங்களா? அங்க இருந்து ஒரு பை. அவ்வளவுதான் சிம்பிள். உங்க டார்கெட் அந்த ஹை இருக்கணும். இப்படிதான் நீங்க பண்ணணும். ஓகேவா? நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. என்னன்னு பாருங்க. மத்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணாரு. அவர் எப்படி மார்க் பண்ணாரு? எல்லாம் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க.